அல்லு அர்ஜுன் படம் நெறைய சாதனைகள் பண்ணியிருக்கு. ஆனா இப்படி ஒரு சாதனைய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லு அர்ஜுன் நடிச்ச சரைனோட படத்துல வர "தெலுசா தெலுசா" பாடல். இந்த பாடல் கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல அந்த "தெலுசா தெலுசா" பாடல்ல ஒரு ஒயிட் பேக்கிரவுண்ட் வந்து குடுத்திருப்பாங்க. ஒரு ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி. இது நெறைய பேரு விஎஃப்எக்ஸ்ன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அது விஎஃப்எக்ஸ் கிடையாது. உண்மையாவே அப்படி ஒரு இடம் இருக்கு. எங்கன்னு நான் சொல்றேன். பார்க்கறதுக்கே 2 கண்ணாடியும் இப்படி ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கும். மேல இருக்கக்கூடிய விஷயம் கீழ அப்படியே எக்ஸ்போஸ் ஆகும். சரி என்ன அப்படிங்கிறத நான் விளக்கமா சொல்றேன். 2 கண்ணாடிய ஒட்ட வச்ச மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் சலாடி யுனி. 10,582 சதுர கிலோமீட்டர் இதனுடைய பரப்பளவு. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரி வற்றி போய் தான், இப்போ பிரம்மாண்டமா உப்பு சமவெளியா இது காட்சி கொடுக்குது. இங்க மட்டும் கிட்டத்தட்ட 10 பில்லியன் டன் உப்பு வந்து இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய லித்தியம் இங்க அதிக அளவு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. பொலிவியா நாட்டுல இருக்கக்கூடிய இந்த சலாட்டி யூனிய நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு சரியான காலகட்டம் டிசம்பர் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் தான். இந்த இடத்த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மிரர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல மழை காலங்கள்ல ஒரு சின்ன நீர்ப்படலம் மாதிரி தோணும். அந்த நீர்ப்படலம் தான் கண்ணாடி மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுது. மேல இருக்கக்கூடிய வானம் கீழ ரிஃப்ளெக்ட்டா தெரியும். யூனி அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் சவுத் சைட்ல இருந்து ஷூட்டிங்க்கு போன முதல் படம் சரைனோடு தான். ஹாலிவுட்ல இந்த இடத்த நெறைய ஷூட்டிங்க்கு பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமா ஸ்டார் வார்ஸ், சால்ட் அண்ட் ஃபயர், டாப் கியர், டெக்கர் ராலி. சோ இந்த மாதிரியான படங்கள் இந்த இடத்துல தான் ஷூட்டிங் செய்யப்பட்டுச்சு. இந்த இடம் ரிஃப்ளெக்ஷன் காரணமா நெறைய பேர் கிரியேட்டிவான போட்டோ ஷூட்டுக்குலாம் இங்க பயன்படுத்திக்கிறாங்க.